சதுரங்க வேட்டை அப்படின்னு சொல்லப்படுற மூவில வந்து ஒரு பெர்சன் ஐ மீன் ஹீரோ வந்து ஒரு பெர்சன வந்து 100 கோர் சீட் பண்றதுக்காக ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அது என்ன டயலாக் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்மள சுத்தி எப்பயுமே வந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆயிட்டே இருக்கும். அது நெகட்டிவா இருந்தா நம்ம காலி ஆயிடுவோம். பாசிட்டிவா இருந்தா நம்ம நல்லா இருப்போம். கோயில்ல கூட சாதாரண கற்சிலைகளுக்கு வந்து நெறைய பூஜைகள் பண்ணி, நெறைய பவர்ஃபுல்லான மந்திரங்கள் சொல்லி கற்சிலைகள வந்து பவர்ஃபுல் ஆக்கி, அந்த பவர் வானத்துக்கு போய் வானம் இடி முழக்கமாகி, அது மூலியமா வந்து ஒரு இ அந்த ஒரு தங்க கலசம் கிடைக்கிறவன் வந்து சக்கரவர்த்தியா வாழலாம்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒரு நீளமா பேசுவாரு. அதுதான் அது உண்ம. 100% உண்ம. நம்ப வந்து இப்ப டெம்பிள் போறோம், ஒரு ரிலிஜியஸ் பிளேஸ்க்கு போறோம். நமக்கே தெரியாம ஒரு பாசிட்டிவான ஒரு அமைதி கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தோட ஆரா. சில பேர் வீட்டுக்குலாம் போயிருப்போம். டக்குனு பார்த்தா, "என்னடா சூனியம் புடிச்சா மாரி இருக்கு. வீடே சரியில்லையே! ஒரு மாரி இருக்கே! நெகட்டிவா" நமக்கு எதுவுமே நம்ம பார்த்திருக்க மாட்டோம். எதுவுமே தோணியிருக்காது. அந்த இடத்துக்கு போம்போது ஒரு மாரி நெகட்டிவா இருந்திருக்கும். சில பேர் வீட்டுக்கு போவோம். போம்போதே அப்படியே பயங்கர பாசிட்டிவா இருக்கும். கிளீனா வச்சிருப்பாங்க. ஒரு தெய்வீகமா இருக்கும் சில பேர் வீடு. அதுக்கான காரணம்